நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால பூச்சிகளின் வருகையும் அதிகமாயிருச்சு. அதனால நாம் ஒரு பூச்சி விரட்டி தயார் பண்ணுவோம். இந்த பூச்சி விரட்டி வந்து பயிர் ஊக்கி, பூச்சி விரட்டி, நோய் நீக்கி ஆகிய 3 பண்புகளையும் உடையது. இந்த பூச்சி விரட்டி தயாரிக்கிறதுக்கு நம்ம 3 பொருளை எடுக்க போகிறோங்க. முதல்ல வந்துட்டு இந்த ஓமவல்லி இலை. இது நம்ம தோட்டத்திலே இருக்கு. இது நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பறிச்சுக்கலாம். அதனால ஒன்றும் செலவு ஒன்றும் கிடையாது. இந்த ஓமவல்லி இலைய பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இதை இப்படி போட்டு நல்லா கசக்கிக்கலாம். அதே உடஞ்சிரும். நல்லா சக்யூலண்ட்டு தான் அது. நல்லா இப்படியே உடஞ்சிரும். நல்லா நுணுக்கிட்டு இதை வச்சுக்கலாம். அடுத்து இன்னும் 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தோலும் பூண்டு தோலுங்க. இங்கே பாருங்க, பூண்டு தோல், அடுத்து வெங்காயத்தோல் 2யுமே ஒன்றா போட்டுக்கிறோம். இந்த வெங்காயத்தோலை வச்சு உரம் பண்ணுறது எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். இது முக்கால்வாசி இந்த ரோஸுக்கு தான் இப்படி செஞ்சு கொடுப்போம். இப்போ இது 2லையும் தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணியை ஊற்றி மூடி போட்டு நிழல்ல வச்சோம், 2 நாளைக்கு நிழல்ல வச்சோம்னா அது நல்லா ஊறிடும். இந்த மாதிரி இதுலேயும் மூடி போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ வந்து நான் இது முதல்ல நான் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இது ஓமவல்லி. ஓமவல்லி கரைசல் எப்படி சாறு இறங்கியிருக்கு பாருங்க, டிகாஷன் மாதிரி. இது வந்து வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் கரைசல் 2 நாளைக்கு முன்னாடியே நான் செஞ்சு வச்சேன். இந்த ஓமவல்லி இலை நாம் வந்து மருந்தாக பயன்படுத்துவோம். அடுத்து ஓமவல்லியில் இருக்கக்கூடிய அந்த வாசனைக்கு வந்து பூச்சிகள் எல்லாம் ஓடி போயிடும். இந்த இந்த ஓமவல்லி இலைய இது ஜுரம் அந்த மாதிரி சளி அதுக்கெல்லாமே கூட உபயோகப்படுத்துவோம். இப்போ இந்த வெங்காயத்தோல் பார்த்தீங்கன்னா, வெங்காயமும் பூண்டும் நம்ம தென்னாட்டில் வந்துட்டு, அதாவது தமிழ்நாட்டில் எல்லா விதமான உணவுப் பொருள்களுக்கும் இது 2யுமே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கு காரணம் அதில் இருக்கிற அந்த வாசனை தான். வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் போன வாரம் கூட இந்த கிரைசாந்தமம் அது வாடி போய் இருக்கிறதுக்கு இந்த வெங்காய கரைசலை ஊற்றினேன். நல்லா வந்துச்சு. வெங்காயத்தில் சல்ஃபர், ஜிங்க்கு, அயனு, அயோடினு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், அது தவிர விட்டமின்கள் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ சத்துக்களும் இது இருக்கிறதுனால தான் இந்த வெங்காயத்தை ஒரு சிறந்த உரமாக நாம் எடுக்கிறோம். அடுத்து இந்த வெங்காயத்தில் சல்ஃபரும் இந்த ஃப்ளேவனாய்ட்ஸும் இருக்கிறதுனால ஒரு விதமான ஸ்மெல்லு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. அடுத்து காரமும் இருக்குது. இது 2லையும், இந்த 3 பொருள்லையுமே காரம் இருக்குது. அதனால பூச்சி ஓடி போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த காம்பினேஷனில் நாம் வந்து பூச்சி விரட்டி செஞ்சு இந்த தோட்டத்தில் தெளிக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்து 3G கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் எல்லாமே தெளிச்சிருக்கோம். இது மீன் அமிலம் எல்லாமே இந்த அவரைக்காய் செடிங்களுக்கும், கத்திரிக்காய் செடிகள், மற்ற செடிகளுக்கெல்லாம். இப்போ வந்துட்டு அது 2மே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த ஓமவல்லியும் சிறியானங்கையுமே ஒரு கரைசல் செஞ்சு தெளிச்சிருக்கோம். ரொம்ப நல்ல கரைசல். இப்போ இந்த காம்பினேஷனில் பூச்சிகள் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இதை ஊற்றி பார்த்துட்டேன். நல்லா பூச்சிகள் ஓடி போயிடுது. அதனால இதை இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, இதை புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த இதெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு வடிகட்டிக்குவோம். ஏன்னா ஸ்ப்ரேயரில் போடும் பொழுது வடிகட்டினா தான் நல்லது. வெங்காயம் பூண்டு கரைசல் வடிகட்டிட்டோங்க. இந்த புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஓமவல்லி இலையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த டஸ்ட்டை வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் பின்னில் போட்டுருவோம். இப்போ இதை வந்து இந்த தண்ணியிலே வடிகட்டிக்கலாம். இங்கே ஒரு 7 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியிலே வடிகட்டிக்குவோம் இதை. இது வந்து வெங்காயம் பூண்டு கரைசல். அடுத்து இந்த ஓமவல்லி கரைசலையும் வடிகட்டிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டிக்கலாங்க. இந்த கரைசல் நமக்கு வந்து 2 லிட்டர் இருந்தது. 6 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். மொத்தம் 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் 1 பங்கு 2 கரைசலும் சேர்த்தது 3 பங்கு தண்ணி. இந்த 3 பங்கு தண்ணியில் கலந்துட்டு நாம் வந்து இப்போ
தோட்டம் முழுசுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அசுவினி போயிருந்தது. இப்போ அசுவினி மறுபடியும் வந்துருச்சு தோட்டத்துக்கு. அதோட இந்த கத்திரி செடியில வந்து இலைப்பேன்களும் இருக்கு. அதனால தான் இப்போ இந்த பூச்சி மருந்து தயார் பண்ணி நாங்க அடிக்க போறோம். இப்போ பாருங்க, இத நல்லா டைல்யூட் பண்ணிட்டோம். டைல்யூட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரேயர்ல நாம ஊத்திக்கலாம். முதல்ல டைல்யூட் பண்ணதுனால நம்ம தாராளமா டைல்யூட் பண்ணிட்டோம். வடிகட்டியும் எடுத்துக்கிட்டோம். அதனால இத இந்த 5 லிட்டர் ஸ்ப்ரேயர்ல ஊத்திக்கலாம். நல்லா வாசனை, ஒரு பக்கம் வாசனை வருது. இஞ்சி பூண்டு வாசனை, சாரி, இது பூண்டு வெங்காய வாசனை, இன்னொரு பக்கம் ஓமவல்லி வாசனை. நல்லா 3 கலந்த பிறகு ஒரு ப்ளீசிங் ஸ்மெல்லு தான் வருது. போட்டு டைட் பண்ணிக்கலாங்க. நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ அடிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அவரை செடிக்கு முதல்ல ஸ்ப்ரே பண்ணுறோம். கோழி அவரை நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்திலே கோவக்காய் செடி இருக்கு பாருங்க. இந்த கோவக்காய் செடிக்கு அடிக்கிறோம். பக்கத்திலே சாத்துக்குடி செடி இருக்கு பாருங்க. இந்த சாத்துக்குடி செடியில இப்பதான் இந்த வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் அடிக்கிறோம். ம். இங்க பாருங்க. இப்ப இந்த மாவு பூச்சி இருக்கிற ஒரு கத்திரிக்காய எடுத்து வச்சிருக்கோம். இது மாவு பூச்சி தான். அடுத்து கத்திரிக்காய் செடியில மாவு பூச்சி இருக்கிறது. இங்க பாருங்க. அடுத்து கத்திரிக்காய் இலையில மாவு பூச்சி. இத நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க நீங்க. இந்த மாவு பூச்சி எல்லாமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு. இது கூட இங்க இருந்து தான் அங்க போயிருக்கு. இது பாருங்க பேக்வேர்ட்லயே எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப வந்து நாம இந்த கரைசல கொஞ்சம் அது மேல ஊத்தி பார்ப்போம். என்ன செய்யுது அப்படின்ட்டு. ஆல்ரெடி இது வந்து இலைப்பேன். இந்த இலைப்பேன்ல ஊத்தி இலைப்பேன்லாம் கருகி போயிருச்சு பாருங்க. செத்து போயிருச்சு. இப்ப இந்த மாவு பூச்சி சாகுதான்னு பார்க்கலாம். இதான் ஓடிக்கிட்டு இருந்தது. பாருங்க. இங்க ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலயும் ஊத்தலாம். இங்க பாருங்க. கோழி அவரைக்காய். இப்ப 3 விதமான பூச்சிகள்ல நாங்க போட்டு பார்த்தோம். அதாவது இது வந்து இலைப்பேன், இது வந்து ஏஃபிட்ஸ் அசுவினி, இது மாவு பூச்சி. இந்த இலைப்பேன் எல்லாம் நல்லா செத்து போயிருச்சு. இங்க இதுல பாருங்க, இந்த ஏஃபிட்ஸ் அசுவினியும் நல்லா செத்து போயிருச்சு பாருங்க. ஒரு தடவை அடிச்சதுலே மூவ்மெண்ட்ஸ் இல்ல, நல்லா செத்து போயிருச்சு. இந்த மாவு பூச்சி மட்டும் தான் இன்னும் லேசா மூவ் ஆயிட்டு இருக்கு. அது இதுக்கு கட்டுப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக மாவு பூச்சி தவிர்த்த மத்த பூச்சிகளுக்கு இந்த கரைசல சக்சஸ்ஃபுல்லா நாம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்குவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.